பட் இப்போ சொல்கிறேன், நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவர் சொல்கிறாரு, ஏன் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு வந்து முன்னாடிலாம் நான் ஆனரபிள் சிஎம்லாம் அது கூட ஒரு இதாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பிடிக்காம. பட் இப்போ அது கூட சொல்ல வேண்டான்னு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு சிஎம்மும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. நீங்கள் வந்து இபிஎஸ்க்கு வந்து அந்த இது இருக்கா, அதாவது தமிழ்நாடு மேலே உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் இந்த அலையன்ஸ் பேசுகிறப்போ நீட்டுக்கு வந்து அவங்க இது பண்ணுவாங்களா, நீட்டை எடுத்துருவாங்களா, அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணாதான் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அக்கறை இருக்குது. இது என்ன கூத்தாக இருக்குது? இதுக்காகவே நம்ம இவர் யார் மிரட்டுறது? இது பப்ளிக்லேயே இது ஒரு அசிங்கமான இதாக இருக்குது. என்ன அவருக்கு பயம் வந்துருச்சு. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி சேரப்போகுதுங்கிறதுல இவர் ஏன் இப்படி கடகடன்னு ஆடுறாருன்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறாரு, அகைன் அண்ட் அகைன். அதே மாதிரி தான் இதுலேயும் சொன்னார், அசம்பிளிலேயும் சொன்னார். அசம்பிளியில் சொன்னதை கூட சரி, இப்போ வந்து ஓப்பனாகவே மீட்டிங்கில் சொல்கிறாரு. ஊட்டிக்கு போயிருக்காரு, அங்கே எல்லோரும் ஊட்டிக்கு வந்து ஸ்கீம் எல்லாம் ஓப்பன் பண்ண இது பண்ணுறதுக்கு போயிருக்காருங்கிறாரு. ஆனால் போய் சம்மரை ரெஸ்ட் எடுக்க போயிருக்கலாம், அது ஓகே, அவங்க இஷ்டம். சம்மரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலி இருக்காங்க, போகிறாரு. அதை நம்ம வந்து பர்சனல் இதை சொல்ல. பட் அங்கே போய் அந்த மீட்டிங் ஒரு இதில் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு?